சமீபத்துல நாங்க திருவண்ணாமலை போயிருந்தப்ப, இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் இருக்கு இல்லையா? திருவண்ணாமலையில. அதற்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தான் ரூம்ல தங்கியிருந்தோம். இந்த அம்மணி அம்மாள் வந்து வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்த கட்டுவதற்கு மக்கள்ட்ட நிதி உதவிக்காக போய் நிக்கிறாங்க. சில பேர்லாம் இல்ல அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. அப்ப அவங்க தவ ஆற்றலால உள்ள இந்த பெட்டியில, இந்த பையில, இந்த இடத்துல இவ்வளவு பணம் வச்சிருக்க. கொடுத்த அப்படின்னா உன்னுடைய குடும்பம் வளர்ச்சி அடையும். ஆலய திருப்பணிக்கு உதவுவது மக்களோட கடமை. அதனால குடு, நீ இப்ப வச்சிருக்கிற பணத்தை விட பல மடங்கு உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இவங்களோட தவ ஆற்றலை உணர்ந்து அவங்களே பல செல்வந்தர்கள் வந்து இவங்க கிட்ட தங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, தினமும் ஆலய திருப்பணிகள் முடிஞ்சதும் வேலையாளுக்கு வந்து கூலிக்கு பதிலாக விபூதியை வந்து இந்த அம்மா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறப்ப அவங்க வேலைக்கேத்த கூலித்தொகையா அது மாறி இருக்குமா. அந்த அளவிற்கு அற்புதமான ஆற்றல் பெற்றவரா அம்மணி அம்மாள் இருந்தாங்க. இப்படி இந்த அம்மணி அம்மாளோட கடுமையான முயற்சியின் விளைவால இந்த கோபுரம் வந்து 171 அடி உயரத்தோட 11 நிலைகளோட கட்டி முடிக்கப்பட்டது. அதே போல இந்த வடக்கே இருக்கக்கூடிய இந்த அம்மணி அம்மாள் கோபுரம் வழியாக போனா சாமியை சீக்கிரம் தரிசனம் பண்ணலாம்.